170 190 சீட்டுகள் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கும். இரண்டாவது முறையாக கடந்த முறையை விட அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்று இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்கட்சியாக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போதெல்லாம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அதற்கு ஜால்ரா அடிப்பதில் தான் தன்னுடைய நேரத்தை கழித்தாரே தவிர தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை துளியும் மதிக்கல. சரி, அதை அப்படி இங்க வாங்க. திமுகவை பொறுத்தவரையிலும் அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்குது. மகளிருக்கான உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்திருக்குது. ஏங்க 80 இடங்கள்ல விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில்? நீங்க 80 இடங்களையும் சொல்லுங்க, எந்தெந்த இடம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே என்கிட்ட டேட்டா இருக்கு. அப்போ இத்தனை இடங்கள் விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லுகிற எவருக்குமே எந்த இடம் சொல்லு. விஜய் முதல்ல வெற்றி பெறுவாரா? திருச்சியில வெற்றி பெறுவாரா? விஜய்க்கு சொல்றேங்க, டெபாசிட் காலி. விஜயே வெற்றி பெறுவது கடினம். விஜய் வாய்ப்பு ஒரே ஒரு இடத்துல எங்க சொல்றாங்க அப்படின்னா பெரம்பூர்லயும் கூட மிக கடினம் தான். சாதாரணமாலாம் வெற்றி பெற முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்களில் விஜய் டெபாசிட் காலி. எத்தனை இடங்களில் கட்டுத்தொகை காலியாக போகிறதுன்னு மட்டும் பாருங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எக்ஸிட் போல்ஸ், பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் திமுக கூட்டணிக்கு சாதகமா வந்திருக்கு. ஆனா கடந்த முறையை விடவும் சற்று குறைவான ஒரு இடங்களை தான் கொடுத்திருக்காங்க. அஇஅதிமுகவுக்கு 2 எக்ஸிட் போல்ஸ் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒரு எக்ஸிட் போல் அவங்க தனிப்பெரும் ஆட்சியா பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிட் போல் பல முறை பொய்ப்பித்திருக்கிறது. அதே போல சில டைம் நடந்திருக்கு. அது போல நீங்க எப்படி பாக்குறீங்க? களம் என்னவா இருக்கு? களத்தை பொறுத்தவரையிலும் 170 190 சீட்டுகள் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் ஆட்சி அமைக்கும். இரண்டாவது முறையாக கடந்த முறையை விட அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்று இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 2021 ஸ்டாலின் ஒரு மாற்று மட்டும்தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், ஸ்டாலின் வேணும், அவ்வளவுதானே தவிர ஸ்டாலின் ஏன் வேணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வலுவா இல்லை. ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி ப்ரூவ் பண்ணாத காலகட்டத்திலேயே அவரு 150 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கு. அவருடைய கூட்டணி அறுதி பெரும்பான்மையை அவருடைய சொந்த கட்சி மட்டுமே எடுத்திருக்கு. 125 எடுத்துருச்சு. அப்போ இவரு வெற்றி பெற்று நம்ம எப்படி ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள், அதுக்கான சாட்சியங்கள் கையில் இல்லாத போதே தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை நம்பினார்கள். ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமி கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போதெல்லாம் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அதற்கு ஜால்ரா அடிப்பதில் தான் தன்னுடைய நேரத்தை கழித்தாரே தவிர தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை துளியும் மதிக்கல. சரி, அதை அப்படி இங்க வாங்க. திமுகவை பொறுத்தவரையிலும் அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்குது. மகளிருக்கான உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு கொடுத்திருக்குது. முதல்ல 1,06,00,000 பெண்கள், பிறகு அதிகமா மதிப்பு கூட்டினதுக்கு பிறகு ஒரு 30 லட்சம் பெண்களுக்கு சேர்த்ததுக்கு பிறகு 1,31,00,000 பெண்கள். நீங்க இன்னைக்கு கணக்குப்படி 30 லட்சம் பேர் போட்டாலும் 1 கோடி பேர் கணக்கு எடுத்துக்காங்க. 5.5 கோடி பேர் வாக்காளர்கள், 4,80,00,000 பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா 1 கோடி பெண்கள் நேரடியாக திமுகவுக்கு கட்டாயமா போடணும். அது போக நீங்க 4 25% பெண்களே டேலி ஆயிருது. அதுக்கப்புறம் கோர் திமுக வாக்குகள் இருக்குது. இந்த பெண்கள் சொல்லி இப்ப வீட்டுல பசங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 18 வயசு பசங்க கண்டிப்பா போடணும்னாலும் சொல்லி
அதை மாற்றுவது, அது மாறுவதுங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? ஏங்க நம்ம ஆட்சிங்க, எனக்கு உரிமை கொடுத்த ஆட்சின்னு சொல்லி பெண்கள் போட்டல, நான் சொல்றது ஒரு பெனிஃபிட் சொல்றேன். ஒரு மாதத்துக்கு 880 ரூபாய் பஸ் பயணத்தினால் கிடைக்கக்கூடிய லாபம். குழந்தைங்க பள்ளிக்கு போனாங்க, அதாவது காலேஜுக்கு முதல் தலைமை, அதாவது பட்டதாரியாக படிக்க போகிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம். ஆனா ஆம்பளை பையங்க போறாங்க அப்படின்னு சொன்னா தமிழ் புதல்வன் திட்டம். இப்ப ரெண்டையும் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதுவே எவ்வளவு பாத்துக்கங்க. அது போக லேப்டாப் கொடுத்திருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுக்கப்படுது சின்ன குழந்தைங்களுக்கு. சோ இப்படி பல்வேறு திட்டங்கள் நேரடியாக பெனிஃபிட் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வாக்களித்தாலே மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறும். அது மட்டும் இல்லாம திமுகவை வீழ்த்துவதற்காக நிற்கக்கூடிய அந்த அணி எல்லாம் சிதறி கிடக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து ஒரு 50க்கு 50 வச்சுக்காங்க. 50% பேர் எதிர்த்தாலுமே கூட அந்த 50%ஐ பிரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை? என்டிஏ நிக்குது, அது போக அம்மையார் சசிகலா மற்றும் ராமதாஸ் தனித்தனியா கூட்டணி அமைச்சு நிக்கிறாங்க, நாத்தாக்கா நிக்கிறாரு, யாரு சீமான் நிக்கிறாரு, விஜய் புதுசா வந்து நிக்கிறாரு. சோ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பார்கள். அப்படி பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுக மிகப்பெரிய வெற்றியை, நான் சொல்றது 170 200 சொல்றேன், அதை விட அதிகமான வாக்கு சீட்டுகள் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் வாங்குறீங்கிறது முக்கியம் இல்ல. ஆளாளுக்கு 10 15 20 வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக ஸ்வீப் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ஆனா இந்த எக்ஸிட் போல்ல இருந்து பலர் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அதிகமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறது திமுகவோட ஓட் பேங்க் தான். அதிமுகவை வென் கம்பேர் டு டிஎம்கே பெருசா வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல, அதனாலதான் இந்த ஃபிகர்ஸ் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி ஒருவேளை விஜய் அதிமுக பெருசா டிஃபரன்ஸ் ரொம்ப அவரோட ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணிருந்தாருன்னா திமுக 180 190 200 நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கலாம். காட்டக்கூடிய விஷயம் வந்து ஏடிஎம்கேவை பெருசா பாதிக்கல. எக்ஸிட் போல்ல, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலேயே பல குளறுபடிகளை, அதாவது சில நிறுவனங்கள் திட்டமிட்டு தங்களுடைய கணிப்பை, அதாவது ஒரு பிரச்சாரத்தை செய்தது. இது கணிப்பெல்லாம் கிடையாது. லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தர் வந்து நின்று பிரஸ் கிளப்ல பேட்டி கொடுத்தார். இந்த நியூஸ் 24x7 நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் கேள்வி கேட்டாங்க. ஏங்க 80 இடங்கள்ல விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில்? நீங்க 80 இடங்களையும் சொல்லுங்க, எந்தெந்த இடம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே என்கிட்ட டேட்டா இருக்கு. அப்போ இத்தனை இடங்கள் விஜய் வெற்றி பெறுவார்னு சொல்லுகிற எவருக்குமே எந்த இடம் சொல்லு? விஜய் முதல்ல வெற்றி பெறுவாரா? திருச்சியில வெற்றி பெறுவாரா? இத சொல்லு. எவன்னு சொல்றதுக்கு இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பிலேயே இவர்கள் கருத்துக்களை திணிக்க ஆரம்பிச்சாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புங்கிற பேர்ல திட்டமிட்டு, குறிப்பா வந்து ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அது விகடனோட டைப். ஆனந்த விகடன்லாம் வந்து பக்காவா அவங்களுடைய பூநூல் இப்பந்தான் வெளி பட்டவர்த்தனமா தெரியுது. திமுக 92 to 110, அதிமுக 22 to 32, விஜய்க்கு 98 to 120. அதாவது அறிவிப்பன்பான்மை வந்து 118 இடம்னா 120 இடங்கள் விஜய் வெல்வார்னு எழுதி வைக்கிறாங்க இந்த விகடன். நான் என்ன கேட்கிறேன், இந்த விகடன், இந்த பேப்பர் இத்தனை வருஷம், நீ உனக்கு எத்தனை வருட கிரெடிபிலிட்டி, உனக்கு தைரியம் இருக்கா? இந்த இதை வச்சுக்கிட்டு இந்த விகடனை எதை வச்சு அடிக்கணும்? ஆஃப்டர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் விகடனுடைய அலுவலக வாசலில் அத்தனை பேரும் கூடி நிக்கணும். இதுக்கு பேர் பத்திரிகை தர்மமா? இது பத்திரிகையா? முதல்ல எவ்வளவு பெரிய விளம்பரத்தை நீ பண்ணிட்டு இருக்கிற? நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொரு நிறுவனம் அந்தந்த நிறுவனம் சார்ந்த ஒரு கருத்தை வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா இருக்கு. இப்போ லோக்சபாவுடைய எக்ஸிட் போல்ல கூட 400ன்னு சொன்னாங்க, மோடிஜிக்கு வரும், பிஜேபி வரும் அப்படின்னு சொன்னாங்க, 380 வரும்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருக்குமே அப்படி ஒரு இதை கற்பிச்சிட முடியுமா? அது ஒரு கருத்தை நம்ம வந்து கடந்து போறது தானே. மோடிஜிக்கு 400 வரும், 400 பார்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்னதை இவங்க வழிமொழிஞ்சிட்டாங்க. அது இன்க்ளூடிங் சி ஓட்டர்ஸ் முத கொண்டு செஞ்சது.
சி ஓட்டர்ஸ் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்தது அந்த இடத்துலதான். அத பகிரங்கமா சி ஓட்டர்ஸனுடைய அந்த நிறுவனரே சொன்னாரு, நாங்க தவறாக கணித்து விட்டோம், தவறாக சொல்லிட்டோம். கிரெடிபிலிட்டி போயிடுங்க. நீ என்ன நிறுவனம் நடத்திட்டு இருக்கிற? உன்னுடைய நான் என்ன கேட்கிறேன், 120 சீட்டு கிடைக்கும்னு விஜய்க்கு சொல்றியே, எந்தெந்த சீட்? ஒரு 15 சீட்டை சொல்லு. 15 இடங்கள் கன்ஃபார்மா ஜெயிக்கும்னு நீ உன்னால சொல்ல முடியுமா? பெரம்பூர்ல கூட இவரால சொல்ல முடியாது. விஜய் ஜெயிப்பார் என்று பெரம்பூர்ல கூட இவர்களால் சொல்ல முடியாது. இதான் நிலைமை. சரிங்களா? சரி, ஆதவர்ஜுனா ஜெயிச்சிருவாரா? அண்ணா நகர் கார்த்தி வில்லிவாகத்தில் நிக்கிறாரு, அவரை எதிர்த்து நிக்கிறாப்புல ஆதவர்ஜுனா ஜெயிப்பாரா? எத்தனை பெர்சன்டேஜ் வாக்கு? விஜய்க்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்குது? நீ என்ன சொல்லி இருக்கிற? 80%, 40% மேல எங்க இருக்குது? இதெல்லாம் திட்டமிட்டு பாஜக ஒரு திட்டம் போட்டிருக்குங்க. சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை நகர்த்த வேண்டும். ப்ரீ போல் அனாலிசிஸ்ல இது கொடுத்திருந்தாங்கன்னா சரி, ஓகே, இவங்க ஒரு நேரட்டிவ செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டு வைப்பீங்க. எக்ஸிட் போல்ல இப்படி கொடுத்து என்ன பிரயோஜனம்? எக்ஸிட் போல்லையும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இல்ல, மக்களை ஒரு ஃபைன் டியூன் பண்றாங்க. இந்த பாஜக நினைத்தால் அது தன்னால் ஆன அளவிற்கு இந்த மிஷினுக்குள் ஏதாவது ஒரு வேலையை செய்வதற்கு காத்திருக்கிறது. நான் இதை இப்ப சொல்லல, இப்ப சொல்லிட்டேன். இது பயத்துல சொல்லல. திமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற வலுவான எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனா இப்போ நீங்க இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இருக்காப்ல, அவர் சொல்றாப்ல பாஜகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சுக்கிட்டு ரகசியமா கூட்டணி வச்சிருக்குது. அதாவது மிஷின்ல ஓட்ட போட்டு மிஷின்ல கோல்மால் செஞ்சு தாவேக்காவை ஜெயிக்க வச்சிரும் அப்படின்னு சொல்றானுங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? விஜயை, அதாவது ஒருவேளை எப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா பாஜகவே அதை செய்யலாம்ல அப்படிங்கிறாப்புல. இல்ல, எந்த பொய்யை சொன்னால் மக்கள் நம்புவார்கள், எந்த அளவிற்கு சொன்னால் நம்புவார்கள் அப்படின்னு நம்ப வைப்பதற்கு ஒரு நாடகத்தை ஆட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அலை இருக்குது, ஒரு பெரிய ஸ்வீப் அடிச்சிட்டாரு, பாஜக அண்ணாமலை பார்த்து அப்படியே மக்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா விஜய்க்கு அப்படி சொல்லலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2% இல்ல 3% இளைஞர்கள் வெறி பிடித்து போய் அலைகிறாங்க. ஒரு நாடக நடிகர் கடுமையான வார்த்தையை பேசுவார் இல்லையா, இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னு, அதே மாதிரி இவர்கள் எல்லாம் இப்போ நீங்க மனநல காப்பகங்கள் இருக்குல்ல, அதாவது குடியால் பாதிக்கப்பட்டவர்களை சரிபடுத்தி கொண்டு வருது, அது மாதிரி தாவேக்காவால் பாதிக்கப்பட்டவர்களை சரிபடுத்தி நேர்படுத்தி கொண்டு வருவதற்கு மனநல காப்பகங்கள் உருவாக்கணும். அந்த அளவுக்கான ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை வச்சுக்கிட்டு விளம்பரத்தை செய்கிறார்கள். அப்ப இப்ப புரிஞ்சுக்கங்க, இது நேரடியாக மக்களின் தீர்ப்பு அல்ல. பெண்கள் இன்னைக்கு பெருவாரியாக திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. அப்போ நீங்க எதுக்காக இப்போ எக்ஸிட் போல்ல இதையெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது கூட அவர்களால் முடிந்த அளவிற்கு இந்த தேர்தல் ஆட்டத்தை மாற்றலாம் நினைக்கிறார்கள். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிந்தியது போக மிச்சத்திலும் திமுக வெற்றி பெறும். ஒரு பெரிய லாரியில தண்ணி வருதுங்க, மேல சைடுல ஓட்ட தண்ணி சிந்திருது, ஆனாலும் கூட மிச்சத்திலும் வெற்றி பெறும். மிச்சம் வர்றதுல கூட நமக்கு நிறைவாகிவிடும் அப்படிங்கிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை திமுக ஈட்டும். நீங்க எவ்வளவு கோல்மால் செஞ்சாலும் சரி, நீங்க எஸ்ஐஆர் பணிகளின் மூலமாக 1 கோடி பேர்களை, 85 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களை காலி பண்ணிட்டீங்க. சரிங்களா? அது போகவும் திமுக தொடர்ந்து வேலை செய்கிறது. அது போகவும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, சென்னையில 24 லட்சம் பேர் போட்டிருக்காங்க கடந்த வருஷம் 2021. இந்த முறை இளைஞர்கள் விஜய்க்காக அதிகமாக போட்டிருக்கணும்னா 26 லட்சம்லாம் போட்டிருக்கணும். 23 லட்சமா இப்படி குறைஞ்சது. அப்போ இருக்கிற ஓட்டுகள் அதுலயே குறைச்சிருக்காங்க. பாஜக அவ்வளவு தில்லுமுல்லுகளை செஞ்சிருக்கிறது, இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் இவர்கள் விளம்பரம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை இந்த மாதிரியான புரோக்கர் ஊடகங்களுக்கு இருக்கு. நான் இன்னொன்னு பேரே பாருங்க, காமாக்கியா ஒரு நிறுவனத்தோட பேரு.
அது டிஎம்கேக்கு 78% சீட் கொடுத்தது. திமுக 78 சீட் வருமா, தாவேக்கு 67 சீட் வருமா, காமாக்கியா சொல்லியிருக்கிற நம்பர். இது எல்லாம் திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய்கள். அப்போ நமது புரிதலின்படி, கள நிலவரத்தின்படி, நானும் ஒவ்வொரு இடத்திற்கும் திசைகள் தோறும் போன் பண்ணி கேட்கிறேன், எல்லா பக்கம். இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன். கோரா அதிமுக ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வரையிலும் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த பெண்களே பல பேர் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்களிக்கிறோம். என்ன காரணம்னா, அவர் தான் எங்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாரு, பெண்களுக்கு உரிமை கொடுத்து எங்களுடைய மரியாதையை உயர்த்தியவர்கள், பென்ஷன் வாங்குற பெண்கள், அவங்களுடைய பணத்தை உயர்த்தி இருக்கிறாரு. இப்படி பல விதங்களிலும் இன்னைக்கு நாங்க பிங்க் பஸ், அந்த பஸ் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பல பெண்கள் நான் கேட்ட விவகாரத்தில் பஸ் இலவசம்ங்கிறது ரொம்ப சௌகரியமா இருக்குது, ஒரு பணத்தை எடுத்து ஒரு இடத்துக்கு போன அவசியமே இல்லை, எனக்கு என்ன வாங்கணுமோ அதுக்கான பணம் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டுல உருவாக்குறது ஸ்டாலின் தான். அவங்க ஸ்டாலின் கூட சொல்லல, கலைஞர் கட்சி, கலைஞர் மகன் தான் சொல்றாங்க. சோ அந்த அளவிற்கு திமுகவுக்கு வாக்குகள் விழும். பயனாளிகளோட ஓட்டு முழுமையா திமுகவுக்கு வந்துரும். அதுல 1,31,00,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுல குறைந்தது 1 கோடியாவது வந்துரும் அப்படின்றீங்க. ஆனால் அது கூட வந்து சாத்தியமற்றது. அத கூட விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. விஜய் அந்த ஒரு விஜய்ங்கிற ஒரு முகம் அது எல்லாத்தையும் வந்து அது எந்த அரசா இருந்தாலும் செய்ய போதுங்க. அடுத்த நாளைக்கு அதிமுக வந்தாலும் அது வந்து கண்டினியூஷன் பண்ண போகுது. அது என்ன இதுவா பண்ண போகுது, அது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு கடமையா அது வந்து அவங்க பார்ப்பாங்க. இது ஸ்டாலினால வந்து ஏற்பட்ட ஒரு புரட்சி அப்படின்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓட் பேங்கையுமே விஜய் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. பெண்கள் ஓட் பேங்க் 4ஆம் தேதி தயாரா இருந்துக்கங்க. இந்த எக்ஸிட் போல சொன்னவன் எல்லாவனையும் பிடிச்சு ரோட்ல பிடிச்சு வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், எவெல்லாம் நீ வந்து விஜய்க்கு அதிகமான எண்ணிக்கையில் கொடுத்தியோ அவன் எல்லாத்தையும் அட்ரஸ் தேடி வந்து அத்தனை பேரையும் பிடிச்சி இழுத்துவாங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ காசை வாங்கிக்கிட்டு பாஜக கிட்டையும் விஜய் கிட்டையும் ஆதவ அர்ஜுனாட்டையும் காசை வாங்கிக்கிட்டு நீங்க பண்றீங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை குழப்புவது, ஒரு வகையான உளவியலை உருவாக்குவது, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்குத்தான் இவர்கள் பேசுகிறார்களே தவிர இது ஒரு பக்காவான பார்ப்பன சதி அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய்க்கு அப்படிப்பட்ட எந்த ஓப்பனிங்கும் இல்ல. ஏங்க பெர்சன்டேஜ் வைஸ் அதிகமான வாக்குகள்னு சொன்னாங்க, அவ்வளவு வாக்குகளா? நானே உங்கள்கிட்ட பேசின போது தெளிவா சொன்னேன், 23 லட்சம் வாக்குகள் தான் விழுந்திருக்குது சென்னையில. கடந்த முறை 24,10,000 வாக்குகள். அதுக்கு முந்தைய வருஷம் 2016 24 லட்சம் வாக்குகள். 10,000 வாக்கு அதிகமா இருக்குது. ஏன் இந்த வருஷம் 1 லட்சம் வாக்கு குறைஞ்சது? அதுக்கு சொல்லு. உன் இளைஞர்கள் அவ்வளவு படையெடுத்து வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப போய் 28 லட்சம் பேரில் 23 லட்சம் பேருங்கிறது 84% தெரியும். 40 லட்சம் பேரில் 24 லட்சம் 60% தான் தெரியும். பெர்சன்டேஜை பார்க்க கூடாது, உண்மையான நம்பரை பாரு. 1 லட்சம் பேர் குறைவு. என்ன பெரிய எழுச்சி நடந்துருச்சுங்கிற? யாரை ஏமாத்துற? இளைஞர்கள் அப்படியே பட்ட. நான் சொல்றேங்க ஒரே ஒரு விஷயம், சீமானுக்கு ஓட்டு போட்டு இருந்த ஒரு குரூப், அது போக யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாத அல்லது என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு பொறுப்பற்ற கூட்டம். இன்னொன்னு சினிமா மோகம் கொண்ட சில பெண்கள். ஒருவேளை நான் தான் சொல்றேன், 1,30,00,000 பேரை நான் சொல்லல, 30 லட்சம் பேரை கழிச்சுட்டேங்க. 1 கோடி பெண்களை தான் நான் சொல்றேன். மிச்சம் 30 லட்சம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 25% நான் கழிச்சிருக்கேன். அப்படினாலுமே 1 கோடி பேர் கண்டிப்பாக திமுகவுக்கு வாக்களிப்பாங்க பெண்கள். இல்ல அப்படின்னா வழங்கப்படாத பெண்கள் இருக்காங்கல்ல, 2,20,00,000 குடும்பங்கள், மகளிர் 1 கோடி பேருக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் போகல. போகாதவங்க வந்து என்ன அப்படி பாப்பாங்க? அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் விழுது, நாம வந்து போட்டிருந்தோம், நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. அப்ப அது சிம்பிள் தகுதியான அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தார்கள். இந்த தகுதியானங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெள்ளை கார்டு வச்சுட்டு சும்மா அடையாளத்துக்கு ரேஷன் அட்டை வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க? கார், பென்ஸ் கார்ல இருந்து சாதாரண
அதாவது 4 சக்கர வாகனம் வைத்திருக்கிற, கார் வைத்திருக்கிற, 4,50,000 ரூபாய் 5,00,000 ரூபாய் கார் வச்சு சொந்த வீட்டோட வாழ்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் வருமானத்தில் தான் வாழணும் கட்டாயம் இருக்கா? இந்த அப்படி 1 கோடி இல்ல, இல்ல இந்த அந்த 1 கோடி பேர் இல்லை. குடும்பத்தினரிடம் 1000 ரூபாய் மாசம் போய் சேரலையா? எது? அப்படி நீங்க சொல்ற யார் ஸ்டிக்ல அப்படி உள்ளவங்க நான் அந்த காட்டி காட்டவா? இல்ல, அந்த அளவுகோலுக்கு உள்ளவங்களுக்கும் போயிருக்கும், சில பேருக்கு போயிருக்கும். இந்த யாட்ஸ்டிக் வந்து, அதாவது நீங்க ஒரு வரையறை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை நீங்க எக்ஸப்ஷன் உண்டு. பெரிய கார் வச்சிருக்கிறவரு, பெரிய வீடு வச்சிருக்கிறவரு கூட ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும், கலைஞர் தொலைக்காட்சி வந்தப்ப எங்க வீட்டுல 4 டிவி வச்சிருக்கவங்க கூட டிவி இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அப்படிதான் நடந்துச்சு. சரியா? அதனால வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு கிடைக்காம போன இடமும் உண்டு. இதெல்லாம் எக்ஸப்ஷனல்ஸ். இதை விட்டுருங்க. தன்னிறைவா இருக்கிறவர்களுக்கு இந்த நிர்வாகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு சென்னை எடுத்துக்கங்க. நீங்க சொல்கிற பெரும்பாலும் வாங்காத பெண்கள் அல்லது மேட்டுக்குடிகளின் இடம் வந்து இந்த சென்னை மாதிரியான காஸ்மோபாலிட்டன் சிட்டி தான். இந்த சிட்டியினுடைய உட்கட்டமைப்பு இதுவரைக்கும் இந்த 5 வருடங்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கு? அவங்களுக்கு எக்கனாமி தெரியும். இப்போ 10.8% வளர்ந்திருக்குது. கடந்த முறை 11.19, இந்த தடவை 10.8. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற குரூப் இருக்குல்ல, மயிலாப்பூர், மாம்பலம், இப்பவும் சொல்றேன், சில பத்திரிகைகள் தான் அந்த மாதிரி வேலை செய்கிறதே தவிர உண்மையான பார்ப்பனர்கள் மயிலாப்பூர்ல வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கிறவர்கள் திமுகவை தான் கூடுதலா நம்புறாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் படித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இடத்தில் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அதாவது பொருளாதாரத்தில், படிப்பில் இதெல்லாம் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இல்லத்தரசிகளுக்கு போய் சேர்றத சொல்றேன். பகுத்தறிவோடு ஆராய்ச்சி பண்ணி எந்த இதுக்கு போடணும்னா அது திமுக தான். அதுலயும் கூட திமுக தான் வெற்றி பெறுது. விஜய்க்கு என்ன இருக்குது ட்ராக் ரெக்கார்டு? சார், இப்ப எனக்கு வந்து நீங்க டிஎம்கேவுக்கு 170 to 190 வரைக்கும் நீங்க உங்களுடைய கணிப்பை வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏஐஏடிஎம்கே அவங்களுடைய அலையன்ஸ் எந்த அளவுக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? 35ல இருந்து 40. 35ல இருந்து 40. விஜய்க்கு சொல்றேங்க, டெபாசிட் காலி. விஜயே வெற்றி பெறுவது கடினம். விஜய் வாய்ப்பு ஒரே ஒரு இடத்துல எங்க சொல்றாங்க அப்படின்னா பெரம்பூர்லயும் கூட மிக கடினம் தான். சாதாரணமாலாம் வெற்றி பெற முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்களில் விஜய் டெபாசிட் காலி. எத்தனை இடங்களில் கட்டுத்தொகை காலியாக போகிறதுன்னு மட்டும் பாருங்க. வாங்குற வாக்குகளை வச்சுறாங்க, மொத்தமா சொல்லுவாங்க 10%, 15%. 15% எவ்வளவு அதிகம்? அவ்வளவு வாக்குகள் இருக்குதா விஜய்க்கு? இளைஞர்கள் வாக்குகள் தனியில லைனே விட்டாங்க இளைஞர்களுக்கு. அவங்க வச்சிருந்த பூத்துல ஒரு ஆள் கிடையாதுங்க. சொல்லுங்க. விஜய் 0% கொடுக்குறீங்க, 15% மிகைப்படுத்தல் அப்படின்றீங்க. மே 4 நமக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும். இப்போ ஏஐடிஎம்கேக்கு நீங்க 35ல இருந்து 40 சீட் வரைக்கும் சொல்றீங்க. அப்ப கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கு. அதிமுக பாமக ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. அப்ப பாமகவுக்கு எப்படி இருக்கும்? அதே போல பாஜக 27 இடங்கள் வாங்கினாங்க. அவங்கள இந்த கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தாங்க. நான் சொல்ற அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு 35ல இருந்து 40 சீட்டு. அது வந்து அவங்க ஒரு சில இடங்கள்ல ஜெயிப்பாங்க. சரிங்களா? பாமக எல்லாம் வெற்றி பெறுவது மிக கடினம் தான். அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கோரான ஓட் பேங்க் ரொம்ப பாமகவை கூட்டணிக்கு ஏன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? கூட்டணிக்கு வச்சிருக்கிறது ஒரே காரணம், ஒரு 90% வாக்குகள் வன்னியர் வாக்குகள் தான் வந்து எடப்பாடி தொகுதியில இருக்கு. அவர் சொந்த ஜாதியினால அந்த பலத்தினால அவர் அங்க வெற்றி பெற முடியாது. அப்ப தன்னுடைய வாக்குகளை, தன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதற்கு தான் பாமக கூட்டணியில் வச்சிருக்காரு. மற்றபடி ராமதாஸ் வெளியில வீடியோவே போட்டாரு, என் மகன் வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்கிறா, இந்த நம்ம சொந்தங்கள் யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்னத்த உங்களுக்கு அந்த கட்சிக்கு என்ன வலு இருக்குது? எப்படி ஜெயிக்க போகுது? சரிங்களா? பிஜேபி எப்படி சார் பாக்குறீங்க? பிஜேபியை பொறுத்தவரை அவர்கள் தென் மாவட்டங்கள்ல தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அவர்களுக்கு கொங்கு பகுதியில இடங்களுமே கொடுக்கப்படல. ஒரே ஒரு தொகுதி தான் அந்த அம்மா கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு எல்முருகனுக்கு கொடுக்கப்படும். ஆமா, கோவை வடக்கு கொடுத்திருக்காங்க, அவினாசி கொடுத்திருக்காங்க. 2 இடத்துலயுமே டஃப் தான். அதுக்குதான் வந்து இவரு செந்தில் பாலாஜி கோவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. கரூரை அவர் பயந்துயோ
அவர் இங்கேயும் வெற்றி பெறாரு, இங்கேயும் வெற்றி பெறாரு. அவர் 2 இடத்துலயும் வெற்றி பெறுவதற்காகத்தான் கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்குது. சரிங்களா? திறமையான ஆட்டக்காரனை சொந்த களத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஆட வச்சு சொந்த ஊரை ரிமோட்ல வேலை செய்ய வச்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜியினுடைய கள வேலைங்கிறது நீங்க கண்டிப்பா பாருங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும். கரூர்ல எப்படி எவ்வளவு பெரிய வெற்றியை திமுக பெறுகிறது, அதே மாதிரி கோவையிலையும் எத்தனை தொகுதிகள் வென்றெடுத்து காட்டுகிறாருங்கிறத செந்தில் பாலாஜியினுடைய திறமையை நீங்கள் அப்போதுதான் பாப்பீங்க. மற்றபடி இந்த தாவேகா செட் பண்ற நெரேஷன், பாஜக செட் பண்ற நெரேஷன் எல்லாம் தவிடுபடியாகிவிடும். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு பெரிய ஸ்கோப் இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஏன் நீங்க சாத்தூருக்கு போறாரு? நயினார் நாகேந்திரன் நிக்க வேண்டியதான தைரியமா? இப்போ நீங்க கரூர்ல வந்து களத்தை 2 களத்தை பார்க்கணுங்கிறதுக்காக மாறி போறாரு. உங்களுக்கு அப்படி ஏதாவது காரணம் இருக்கா? நயினார் நாகேந்திரனுக்கு நான் சாத்தூருக்கு போவதற்கு ஒரு காரணம் சொல்லுங்க. கிடையாது. சரிங்களா? நிச்சயமா சார். இந்த தமிழ்நாட்டினுடைய எக்ஸிட் போல் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவா பதிவு செஞ்சீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.